மகனே அர்ஜுனா, நீ தவம் செய்ய செல்லும் வழியில் உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் தாயை காளி என்று அழைத்தால் உன் முன்னால் தோன்றி உனக்கு நேர்ந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பேன் மகனே அர்ஜுனா என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையால் இப்பொழுது நான் காளி தேவி கொடுத்த தோறு கம்பம் தன்னை தோளில் வைத்து காளி தேவி கொடுத்த தோறு கம்பம் தன்னை தோளில் வைத்து 60 அடி கம்பம் தன்னை அர்ஜுனனும் தோளில் சுமந்து 60 அடி கம்பம் தன்னை அர்ஜுனனும் தோளில் சுமந்து அன்னரையும் தேடி ஏதான் அர்ஜுனனும் வழி நடந்தே அன்னரையும் தேடி ஏதா அர்ஜுனனும் வழி நடந்தே நான் ஓட்டம் பெருநாடையாய் ஓடி வாரேன் அர்ஜுனனோ ஓட்டம் பெருநாடையா ஓடி வர அர்ஜுனனோ அன்னரையும் தேடியேதான் அர்ஜுனனோ வழி நடந்தே அன்னரையோ தேடியதா அர்ஜுனனோ வழி நடந்தே ஓட்டம் நல்ல பெருநாடையாய் ஓடி வாரேன் அர்ஜுனனோ ஓட்டல்ல பெருநாடையா ஓடி வர அர்ஜுனனோ ஆர்ஜுனாகப்பட்டவன் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எதிர்பார்க்க தர்மன் தான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். அன்னரை சாரணவனா எங்கள் ஆதிய சாரணவனா நரேசாரணமன்னா எங்கள் அதிக சாரணமன்னா அன்னரை சாரணவனா எங்கள் ஆதிய சாரணவனா அண்ணா சரணோசா நமன்னா நான்தான் பால்பணிதே காண்டிபனோ கண்ணா மாயவா மதுசூதனா கோபாலா தாங்களுடைய ஆசியும் எனக்கு வேண்டுமே கண்ணா எனக்கு வேண்டும். எங்கள் ஆதியமோ கைப்பொருளே கண்ணா ஐயரனே போற்றி போற்றி ஆதியனோ ஐவருளே எங்கள் ஐயரடே போற்றி போற்றி இந்த ஏழுலகை ஆளுகின்ற எங்கள் எம்பெருமான் போற்றி போற்றி ஏழுலகை ஆளுகின்ற எங்கள் எம்பெருமான் போற்றி போற்றி கண்ணா மச்சம் நல்ல வடிவம் கொண்ட எங்கள் மாயவனே போற்றி போற்றி மஞ்சள் அல்ல வடிவம் கொண்ட எங்கள் மாயவனே போற்றி போற்றி நாங்கள் எப்பிறப்பில் இருந்தாலும் நாங்கள் எப்பிறப்பில் பிறந்தாலும் எப்பிறப்பில் பிறந்தாலும் நாங்கள் எப்பிறப்பில் பிறந்தாலும் அவ்விடத்தில் உதவுகின்ற எங்கள் அச்சுதனே கண்ணா அர்ஜுனா, கண்ணனர் விட்டு பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருக்க வேண்டும். எழுந்திருப்பாய். தம்பி அர்ஜுனா, அண்ணா அலர்ந்து மலர்ந்து செந்தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது இன்று காரணமாகப்பட்டது. ஏன் தம்பி நீராடிய தாமரை போல வாடி வதங்கி இருக்க வேண்டிய காரணம் என்னவென்று எனக்கு தெரிவிக்க வேண்டும் தம்பி. அண்ணா தம்பி தாங்களுக்காக காய்கனிகளை பறித்துக் கொண்டு தாங்கள் இருக்கக்கூடிய பர்ணாக சாலை அருகில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது உண்மைதான். இந்த பர்ணாக சாலையிலே இந்த வனத்தில் வாழக்கூடிய ரோமரிசி முடிவரும் தாங்களும் நமது ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் நீங்கள் அனைவருமே ஒன்று கூடி ஆலோசனை செய்து கொண்டிருந்தீர்கள். எப்படி என்றால் நம் நாட்டை நாம் மீண்டும் ஆட்சி புரிய வேண்டுமானால் அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கனையை வெல்ல வேண்டும். அந்த நாகபாசக்கனைக்கு எதிர்கனை அந்த வடதேசமாகிய இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கிப்பாறையிலே 91 கம்பத்தை ஊண்டி தபம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர வேண்டும். அப்படி பெற்று வந்தால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கனையை வெல்லலாம், துரியோதனன் துச்சாதனை வெல்லலாம், நம் நாட்டை மீண்டும் ஆட்சி புரியலாமாம் என்று ரோமரிசி முடிவர் தெரிவிக்கும் பொழுது அதற்கு தாங்கள் யார் சென்று தவம் புரிந்து வருவது என்று கேட்கும் பொழுது நமது மாயக்கண்ணன் தெரிவித்தார், அர்ஜுனன் ஒருவன் சென்றால் மட்டுமே தவம் புரிந்து பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியும் என்று கூறும் பொழுது அதற்கு தாங்களோ என்னை பற்றி கேவலமாக பேசினீர்கள். எப்படி என்றால் அர்ஜுனன் பெண்ணாசை உடையவன், பேடி மனம் கொண்டவன், உரலு கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன், ஆற்று மணலை எண்ணினாலும் அர்ஜுனன் மனைவியை எண்ண முடியாது. அப்படிப்பட்டவனா சென்று அந்த பழங்கிப்பாறையிலே தவம் புரிய போகின்றான். முடியாது கண்ணா முடியாது என்று
தாங்கள் என்னை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருந்ததை என்னுடைய செவியால் கேட்டேன். கொண்டேன் கோபம், சென்றேன் காலபைரவர் வனம். அவர் எனக்கு தக்க புத்திமதிகளை எடுத்துக் கூறி அவர் கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் அன்னை தாய் காளிதேவி வனம் சென்றேன். அன்னையிடத்திலும் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை தானமாக பெற்றேன் அண்ணா. இப்பொழுது தாங்களிடத்திலே வந்திருக்கின்றேன். நல்லாசி பெற்று அந்த நீலவனம் பழகிப்பாறை செல்ல வேண்டும் என்பதற்காக தாங்கள் தான் எனக்கு நல்லாசி வழங்கி வழி அனுப்பி வைக்க வேண்டும் அண்ணா. அப்படியே ஆகட்டும் தம்பி அர்ஜுனா. தம்பி அர்ஜுனா, நீ அந்த நீலவன பளிங்குப்பாறை சென்று அருபூஜை குருபூஜை சிவபூஜை பூஜை முடித்துவிட்டு சடமுடி தரித்து சன்னாசி போல் ரூபம் கொண்டு நீசன் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய மும்முகப்பெற்ற பாசிவதற்கனை தாங்களால் பெற்று வர முடியும். அதற்கு முன்பதாகவே நீ வைத்திருக்கக்கூடிய 60 அடி கம்பத்தை நிலத்தில் ஊண்டி நான் வந்து அங்கு தாங்கள் செய்யக்கூடிய காரியம் என்னால் பார்க்க முடியவில்லையா? உண்மைதான். அது போலவே இப்பொழுது அக்னி மீது ஏறி எனக்கு சத்தியம் செய்து தந்தால் நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் தம்பி. ஆகட்டும் அண்ணா, தாங்கள் கூறியபடியே தாங்களுக்கு முன்பதாக அக்னியை மூட்டி தவம் புரிகின்றேன். அப்பொழுதாவது எனக்கு தாங்கள் அந்த நீலவனம் பழகிப்பாறை செல்வதற்கு அருள் புரிய வேண்டும் அண்ணா. அப்படி ஆகட்டும் தம்பி. ஆகட்டும் தாயே. பேரன்பு கொண்டு பெரியோர்களை பெருமதிப்பிற்குரிய தாய்வர்களே, அதாவது என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதி அவர்கள் நான் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டுமானால் அவருக்கு முன்பதாக அக்னியை மூட்டி தவம் புரிய வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை என்னை அனுப்புவதற்கு ஆணையிடுவேன் அர்ஜுனா என்று என்னிடத்திலே கூறியிருக்கின்றார். ஆகையால் என்னுடைய அண்ணர் கூறியது போல் இப்பொழுது என்னுடைய அண்ணருக்கு முன்பதாக அக்னியை மூட்டி தவம் புரிய போகின்றேன். தாயே பட்டாளம்மா, நீதானம்மா எனக்கு உறுதுணையாக இருந்து நான் அக்னி தவம் செய்யும் பொழுது எனக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய அண்ணர் மனதிலே தோன்றி நீயே நீலவனம் பழங்கிப்பாறை சென்று வருவாய் அர்ஜுனா என்று கூற வேண்டும். அதற்கு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் தாயே பட்டாளம்மா, அருள் புரிய வேண்டும் அம்மா. இதோ உன்னை வணங்கி நான் இப்பொழுது அக்னியை மூட்டி தவம் புரிய போகின்றேன். எமக்கு அருள் புரிய வேண்டும் தாயே, அருள் புரிய வேண்டும். இதோ இப்பொழுது நான் அக்னியை மூட்டி தவம் புரிய போகின்றேன், தவம் புரிகின்றேன். எனது ஐவருடன் தான் பிறந்த சிவமே காண்டீவ அர்ஜுனன் ஐவருடன் தான் பிறந்த சிவனே காண்டீவ அர்ஜுனன் சிவமே அண்ணருக்கு முன்பதாக நானோ அக்கினியை மூட்டிவிட்டேன். அண்ணருக்கு முன்பதாக நான் தான் அக்கினியை மூட்டிவிட்டேன். அக்கினியில் பிரவேசித்து நானோ அருந்தவமோ செய்துவாரே. அக்கினியில் பிரவேசித்து நான் தான் அருந்தவமோ செய்துவாரே. நான் இடதுபுறம் சுற்றி வந்து நானோ இன்பமுடன் தவமும் செய்தேன். இடதுபுறம் சுற்றி வந்து நான் தான் இன்பமுடன் தவம் செய்தேன். நான் வலதுபுறம் சுற்றி வந்து நானோ பகுடனே தவமும் செய்தேன். வலதுபுறம் சுற்றி வந்து நான் தான் வாகுடனே தவம் செய்தேன்.
அர்ஜுனா அர்ஜுனா கண்ணா கண்ணா அதோ பார்த்தா என்னுடைய தம்பி அர்ஜுனன் இந்த அக்கினியிலே மாண்டு மடிந்து விடுவான் போல எனக்கு தெரிகிறது கண்ணா. அண்ணவனை வெளியே வர சொல்லுங்கள் கண்ணா, வெளியே வர சொல்லுங்கள். தர்மனன் தான் என்ன தெரிவித்தார்? உனது தம்பி பெண்ணாச்சை பிடித்தவன், பேடி பெண கொண்டவன், உரலுக்கு சேலை கட்டின ஆளா பெண்ணாவது அவிழ்த்து பார்க்கக்கூடிய ஒரு துர்ச்ச குளம்படுத்தினு சொல்லவா? அப்படிப்பட்டவன் இந்த பூலோகத்திலே இருந்தால் என்ன, இல்ல இருந்தால் அர்ஜுனா, உனது அண்ணன் தர்ம போகுதுவை உன் தவத்தை மெச்சினார். ஆகையால் உன்னை நீலவன பணிக்கு பாரு செல்வதற்காக அனுப்பியிருக்கிறதுவே நீ அக்கினி விட்டு கீழே இறங்கி வருவாய் அர்ஜுனா. கண்ணா, நான் இந்த அக்னியை விட்டு இறங்கி வர வேண்டுமானால் என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதி அவர்கள் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்வதற்கு நான் காணக்கூடிய சிவனின் மீது ஒரு சத்தியம், தாங்களின் மீது ஒரு சத்தியம், நான் வைத்திருக்கக்கூடிய காண்டிபத்தின் மீது ஒரு சத்தியம், இந்த 3 சத்தியங்களை செய்து கொடுத்தால் அக்னியை விட்டு இறங்கி வருகின்றேன். இல்லை என்றால் என்னை விட்டு விடுங்கள் கண்ணா. இந்த அக்னியிலே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றேன் கண்ணா, உயிரை மாய்த்துக் கொள்கின்றேன் கண்ணா. என்னுடைய தம்பி தெரிவித்தது போலவே என்னுடைய தம்பி வைத்திருக்கக்கூடிய காண்டிபனத்து மேல் ஒரு சத்தியமும், அந்த என்னுடைய தம்பி காணப்போய் ஈசன் மீது ஒரு சத்தியமும், தாங்கள் மீது ஒரு சத்தியம், 3 சத்தியம் நான் செய்து தருகிறேன் கண்ணா. அண்ணவனை வெளியே வர சொல்லுங்கள் கண்ணா. இதோ அக்னி சத்தியம் செய்து விட்டான், இதோ அக்னி சத்தியம் செய்து கொடுத்து விட்டான் அர்ஜுனா. இதோ இறங்கி வருவாய், அக்னி விட்டு இறங்கி வருவாய் அர்ஜுனா. இதோ இறங்கி வருகின்றேன் கண்ணா, இறங்கி வருகின்றேன். நான் போய் வருவேன் தர்மரண்ணா உங்கள் பொற்பாதோ தாழ் பண்ணிதே. போய் வருவாய் என்று ரப்பே மாயல் பொற்பாதோ போட்டு செல்வாய் அண்ணா சென்று வரே தர்மரண்ணா உங்கள் திருவடியை தாழ் பண்ணிதே. அண்ணா வீரமுள்ள விமரண்ணா நானோ வீரமுட தாழ் பண்ணிதே. தம்பி பரிணகுலா சாதாதேவா நீங்கள் பார்த்துக் கொள்வீர் அண்ணர் தன்னை. அண்ணா அப்படியே ஆகட்டும் தம்பி, சென்று வென்று வருவாய் தம்பி. என்னிடம் இருக்கக்கூடிய சூடாமணி புஷ்பகத்தை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தம்பி. தன்னை கொல்ல வந்த ஈன்ற பசுவாக இருந்தாலும் சரி, அதை கொன்றாலும் பரவாயில்லை என்று இந்த சூடாமணி புஷ்பகத்தில் எழுதியிருக்கிறது தம்பி. இதை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தம்பி, பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உபயம் நம்மளுடைய மாமன் கண்ணவரான இடத்தில் தெரிந்துவிட்டு தாங்கள் நீலவான பளிங்குப்பாறை சென்று அது சீக்கிரமாக வந்து சேர வேண்டும் தம்பி. அப்படியே ஆகட்டும். கண்ணா மாயப்பா மதுசூதனா, நான் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டும். ஆனால் நான் எப்படி செல்ல வேண்டும் என்பதை தாங்கள் தான் எனக்கு எடுத்துக் கூற வேண்டும் கண்ணா. அர்ஜுனா, கண்ணா தாங்கள் நீலவன பளிங்கிப்பாறை எப்படி சொல்ல வேண்டும், எந்த முறைகளை செல்ல வேண்டும் தாங்கள் தெரிவிக்க வேண்டுமா? உண்மைதான் கண்ணா. நான் சொல்லக்கூடிய விதிமுறைகளை சென்றுதான் கடைபிடித்து தாங்கள் சொல்ல வேண்டும். அப்படியாகட்டும் கண்ணா. ஏனென்றால் நீ 32 அழகு படித்தவன். போகும் வழியில எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் வரலாம், இன்னல்கள் நேர்ந்தாலும் நேரலாம். ஆகையால் இந்த ராஜ உடைகள் அணிந்திருக்கிறாயே, உண்மைதான். இந்த ராஜ உடைகளை அவைத்து அவிழ்த்து ராமச்சந்திரன் பெட்டியில் வைத்து விடு. அப்படியா? அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பிறகு தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன செய்ய வேண்டும்? சடமுடி தரிக்க வேண்டும். சன்னியாசி ரூப கொண்டு காவி உடை அணிந்து பூமியை பார்த்த கண்ணால் பின்திருமாவில் கையில் சங்கு சேகனை எடுத்து அரகரா சிவசபா என்று அந்த சிவ நாமங்களை உச்சரித்து பூமியை பார்த்த கண்ணால் பின்திரும்பி பாராமலை சென்று ஈச்சன் இடதுவைக்கை பாஸ்பரத்தை பெற்று வர வேண்டும் அர்ஜுனா. ஆகட்டும் கண்ணா, தாங்கள் கூறியபடியே சென்று வருகின்றேன். அது மட்டுமில்லாமல் நான் அங்கு சென்று 91 கம்பத்தை கொண்டு தவம் புரிவதற்காக தாங்கள் கரத்தில் இருக்கக்கூடிய 31 செப்பு கம்பத்தையும் எனக்கு தானமாக கொடுக்க வேண்டும் கண்ணா. இதோ என் கரங்களுக்கு 31 செப்பு கணக்குதே, உனக்கு தானமாக தருகிறேன், பெற்று செல்வாய். நான் தவம் செய்ய செல்லும் பொழுது எனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் கண்ணா என்று அழைத்தால் என் முன்னால் தோன்றி எனக்கு நேர்ந்த ஆபத்திலிருந்து என்னை காக்க வேண்டும் கண்ணா. சென்று வா அர்ஜுனா, கண்ணால் எடுத்தால் உனக்கு முன்னால் வந்து நான் காட்சி கொடுக்கிறேன். சென்று வா, வெற்றி உமக்கே. இதோ
எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணனாகப்பட்டவர். அவர் கரத்தில் இருக்கக்கூடிய 30 செப்பு கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்து, அர்ஜுனா, நீ தவம் செய்ய செல்லும் வழியில் உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் கண்ணா என்று அழைத்தால் உன் முன்னால் தோன்றி உனக்கு நேர் ஆபத்திலிருந்து உன்னை காப்பின அர்ஜுனா என்று எடுத்து கூறியிருக்கின்றார். ஆகையால் இப்பொழுது நான் புறப்படுகின்றேன். நீலவனம் பழங்கிப்பாறை புறப்படுகின்றேன். நான் எடுத்து வைக்கும் கால்களுக்கு அரகரா பெருங்கலமோ கல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு அரகரா எங்கப்போ கல்லடமா நான் மண்டியிடும் கால்களுக்கு அரகரா மதலமோ கல்லடமா கொண்டுயிடும் கால்களுக்கு அரகரா பழமோ கல்லடமா நான் குந்தியிடும் கால்களுக்கு அரகரா குறிஞ்சி போ கல்லடமா குண்டியிடும் கால்களுக்கு அரகரா குறிஞ்சி போ கல்லடமா நான் தூக்கி வைக்கும் கால்களுக்கு அரகரா குச்சிய போ சல்லடமா நீலவானோ தன்னை தேடி பெருவிதைகள் வழி நடந்து நிலவானா தன்னை தேடி வெள்ளியாய வயலடந்த ஓட்டம் நல்ல பெருநடையை ஓடி வர அர்ஜுனனோ ஓட்டலல்ல பெண்ணறையா ஓடி வர அர்ஜுனனோ ஓட்டம் நல்ல பெருநடையை ஓடி வர ஓட்டலல்ல பெண்ணறையா ஓடி வர அர்ஜுனனோ ஏங்க நான் பாரு தெரியாம ஒரு மோசம் போயிட்டேன் பாரு. எப்படி மோசம் போயிட்டேன் அண்ணே அதில் ஆ, ஏன்னா ஆ, தங்களுக்கு அது தெரியாது. சரி ஏன்னா தங்கை மகன்ற பாசத்தாலே ஒரு வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன். ஆ, ஆ, ஏன்னா அவர் அண்ணனே சொல்லியிருக்கார். ஆ. என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? பெண் ஆசை பிடித்தவன், ஆ, பேடிமன கொண்டவன், கொல்லவள் உரலுக்கு சேலை கித்தாடு கூட ஆ, அது ஆனா பெண்ணா என்று அவுத்து பார்ப்பாரா. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சொல்றாங்க. நான் தானா? ஆத்து மணலை கூட எண்ணி விடலாமா? ஆ, அரிச்சந்திரன் மனைவியை எண்ண முடியாது என்று சொன்னார்களா? ஆ. அப்படிப்பட்டவன் தான் உண்மையிலவே அரிச்சு ஆசைப்படுறது அவருன்னா கட்டி வைக்கிறது நீங்க. அர்ஜுனன். ஆ, ஆகையாலே நான் ஏன் புலம்பிட்டு கிடக்குனேன்? ஏன்? நான் சென்ற பிரகாரம் பத்திய செல்லுவானா? செல்ல மாட்டான். ஆ, பின்னாசி பிடித்தவன் தான். ஆமா. ஏனென்றால் சோதித்து பார்த்து விடலாமே. அவ்வளவுதான். சோதித்து பார்ப்பதும் சோதனைக்கு ஆளாக்குவது என்னை விட தலை சிறந்தவன். தாங்க முடியல. தலை சிறந்தவன் யார் தெரியுமா? யாருங்க? எங்க அண்ணன் பலராமன். ஓஹோ. ஊரு பூரா சுத்திட்டு வர்றான். ஆ, இடம் விட்டு இடம், தாவு விட்டு தாவு மாறிட்டு இருக்கான் ஆ, உங்க அண்ணன் பலராமன். பலராமன். ஆ, எங்க அண்ணனை கூப்பிட்டால் சோதிப்பதும் சோதனைக்கு எல்லாமே அவன் சோதிச்சு பார்த்துருவான். சரி. எங்க அண்ணன் பலராமன் கூப்பிடுறேன். ஆ. அண்ணா பலராமண்ணா, பலராமா. அதெல்லாம் வேண்டாம்டா, இப்படி வாருங்கள் அண்ணா, வாருங்கள். ஹரியோரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. ஹரியோரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. ஹரியோரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. அரிசி வேணும் பருப்பு வேணும் அதுக்கு தகுந்த நெய்யா வேணும். அரிசி வேணும் பருப்பு வேணும் அதுக்கு தகுந்த நெய்யா வேணும். அரிசி வேணும் பருப்பு வேணும் அதுக்கு தகுந்த தேவை வேணும். பிஞ்சு கத்திரி காய்க வேணும் புரட்டி உருட்டி விழுங்க வேணும். பிஞ்சு கத்திரி காய் வேணும் புரட்டி உருட்டி முழுங்க வேணும். பிஞ்சு கத்திரி காய்க வேணும். பிஞ்சு கத்திரி காய்க வேணும் அதை புரட்டி உருட்டி முழுங்க வேணும். பிஞ்சு கத்திரி காய்க வேணும் புரட்டி உருட்டி முழுங்க வேணும். ஹரியோரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. ஹரியோரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. அதுல பாருங்க, அதுல பார்த்துதான் 5 வெட்டி 5 ஆல் ரவுண்டு கடனை. அதுலயே பார்க்காதீங்க சொல்ல யாரு கேக்குறா? நீ கேக்குறியா முதல்ல? அத சொல்லு. இப்படி பாருங்க, இவெல்லாம் ஏன் இப்படி படுத்து தூங்குறா? எல்லாம் வேண்டுதல், எல்லாம் வேண்டுதல் நிறைவேற்றிருக்கு படுத்து தூங்குறா. தூங்கிட்டு வேணான்னு சொல்ல. இந்த பாயில படுத்துருக்கவங்கள பத்தி பிரச்சனை இல்ல. சரி. இந்த மண் தரையில படுத்துருக்கவங்கள எந்திரிக்க சொல்லுங்க. ஏன பலராமண்ணே? ஏன்னா குண்டியில கரையா பிடிச்சிக்கு. ஓஹோ. முந்தானத்து போன ஊர்ல ஒரு அம்மாக்கு அரை குண்டியை காணோம். ஐயா கரையா தின்னு பிடிச்சா? கரையா தின்னு போடுச்சு. இல்ல கரையா தின்னுச்சு போய். ஐயோ அதை விடுங்க.
ஆ. இப்படி பாருங்க. சரி. இந்த உட்கார்ந்துருக்கோம் தூங்கிட்டு ஆ. தூங்குறவங்கள எந்திரிச்சு உட்காருங்க. அது எப்படி அப்படி? ஷிஃப்ட் ஓ, மாத்தணும். ஷிஃப்ட் மாத்துறது. ஏன்னா வேலைக்கு போனா ஷிஃப்ட் மாத்தணும். ஆமா ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல கோய். ஆ. நீங்க எல்லாம் சூஸ்திரவாள். என்ன வாளு? சூத்திரவாள். ஐயரே, நாங்களாம் பிராமணவாள். நீங்க பிராமண வாழ் கூடுறீங்க, எங்களுக்கு எப்படி சூத்துல வாழ்னு நீங்க சொல்றீங்க? இது நோக்கு தெரியாதோ? தெரியாது ஐயரே. அபிஷ்டு. ஆ. இப்ப ஆலயத்தை அபிஷேகம் பண்ண போறேன். ஆமா. அபிஷேகம் பண்ண போய் என்னெல்லாம் வாங்கிட்டு போவேன்? என்ன தேங்காய் பழம் சூடம்பத்தி எல்லாம் வாங்கிட்டு போவோம். தேங்காய் பழம் சூடபத்தியெல்லாம் வாங்கிட்டு போவேன். ஆமா. அதை போய் யாராண்ட கொடுப்பேன்? உள்ளுக்கு இருக்க ஐயர்கிட்ட கொடுப்போம். எங்களாண்ட அத கொடுப்பேன். உங்க கிட்ட தானே வச்சுக்க. நாங்க தான் போய் சரி, நீங்க தான். எங்க கிட்ட கொடுப்பேன். சரி. நாங்க வாங்கி அபிஷேகம் பண்ணும்போது ஆ. நீங்க எதை பார்த்து சாமி கும்பிடுவேன்? சாமி பார்த்து கும்பிடுவோம். அடி அபிஷ்டு, ஆ. எப்படி சாமி தெரியும்? ஏன் நாங்க தான் குனிஞ்சு கிண்ணி மில்லின்னு அடிச்சுட்டு அபிஷேகம் பண்ணுவோமே. கினி முயின்னு அங்காட்டுறீங்க? அல்ல, அபிஷேகம் அப்படி குனிஞ்சு ஆமா பண்ணிட்டு இருப்போம். ஆமா பின்னாடி எங்க சூத்தை பார்த்து நீங்க சாமி கும்பிடுவேன். ஆமா சாமி. அதனாலதான் உங்களுக்கு சூத்திரவாள். சரி. நாங்களாம் பிராமண வாள். ஏன் தெரியுமா சொல்றா? உங்களுக்கு பிராமணன் சொல்றீங்க, வாள் எங்க இருக்குது? வாள் மடக்கி உள்ள முன்னாடி தொங்க விட்டுருவோம். போய் சரி, சரி. ஏன்னா பின்னாடி தொங்கினா பெரிய பிரச்சனையா இருந்து முன்னாடி தொங்க விட்டுருவோம். அங்கேயே இருக்கிட்ட. இதுல பாருங்கோய், ஏ, நாங்களாம் பிராமணன். ஏன் தெரியுமா சொல்றா? ஏன்? நீங்கள கறி சாப்பிடுவேன். ஆமா. நாங்க 5 நாள் கறி சாப்பிட மாட்டோம். ஆ? எங்களுக்கு பிடிக்காது. சரி, சுத்தமா சாப்பிடறதே இல்ல. சுத்தமா சாப்பிட மாட்டோம். ஆ. 5 கிலோ மாட்டுக்கறி மட்டும் தான் சாப்பிடுவோம். மாட்டுக்கறி அது சாப்பிடலாம். ஆ? அது சாப்பிடலாம் ஐயரே. நாங்க பிராமணன் சொல்லுவோம். ஆ, அது அது மட்டும் இல்ல போய். ஏ, இதுல முக்கியமான விஷயம் தெரியுமா? என்ன ஐயரே? நீங்க எல்லாம் மீன் சாப்பிடுவேன். ஆமா. எங்களுக்கு மீன் சுத்தமா பிடிக்காது. அப்புறம் அது வாடையே ஆகாது. ஏன்னா மீன் வந்து ஏ, மச்ச அவதாரம், மாய அவதாரம். சரி. அந்த மாய அவதாரத்தை நாங்க சாப்பிட மாயவனை கும்பிடுறோமோ, ஆமா. அதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் நாங்கெல்லாம் கருவாடு மட்டும்தான் சாப்பிடுவோம். ஓ, அது செத்து போயிடுச்சு. அது உசுறு போயிருது. உசுறு போற கணக்கில்ல ஐயரே. அது மட்டும் இல்ல போய். ஆ, நீங்களாம் முட்டையை வேச்சு திம்பேல். ஆமா. நமக்கெல்லாம் அது பிடிக்காது போய். வேற? நாங்கெல்லாம் ஆம்லெட் ஆப்பாயில் தான் சாப்பிடுவோம். ஓ, அது கல்லு நல்லா வேகுதல்ல. அது பாதிதானே வேகுது. ஓஹோ. அப்படி பாருங்க. சரி. இப்படி எல்லாம் அங்க பிராமணவாள், ஆ. நீங்க சூத்திரவாள். ஆ, மறுபடி சொல்லாதீங்க ஐயர், அதை சொல்லிட்டீங்கல்ல. அது சொல்லிட்டேன்ல. அப்புறம் சூத்திரவாள் அத தான். புரிஞ்சுக்குங்கோ. ஆ, ஆ, ஆ. அது மட்டும் இல்ல போய். சரி. இந்த ஐயர்வாள் சிறப்பா பேர் புகழோடு ஆ, இப்படி இருந்தாட்டம் பாருங்க. ஆ. என் பேர் பலராமன். சரி. என் தம்பி பேரு கிருஷ்ணன். கிருஷ்ணன். இப்ப உங்க பேர் என்ன பேரு? என் பேரு ராமசாமின்னு வைங்க. ஆ, ராமசாமி இல்ல போய். ஆ. உண்மையான பேர் சொல்லுங்க. பன்னீர் செல்வம். ஆ, பன்னீர் செல்வம். ஆமா. இப்ப பன்னீர் செல்வத்தை எப்படி கூப்பிடுவா? பன்னீர் செல்வம் தான் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட மாட்டா. ஆ, ஏன்னா சுருக்கிடுவா. எப்படி? இப்பெல்லாம் காலங்கள் அப்படி போயிட்டு இருக்குது. எப்படி? சுருக்கி பன்னீர் செல்வத்தை ஆ, ஏப்பா பன்னீரு, ஆ, ஆ, ஏப்பா பன்னீரு ஆ. அப்படி கூப்பிடறாங்க இல்லையா? என்னத்த பண்ண சொல்றீங்க? இல்ல கூப்பிடுறது ஆ, அப்படி. கூப்பிடுவாங்க. பன்னீர் செல்வம் கூப்பிட மாட்டா, பன்னீரும் கூப்பிடுவா. ஆ, அது மாதிரி என் தம்பி கிருஷ்ணனை சரி. நான் கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டேன். சரி. அவனை சுருக்கி ஆ, கிட்டுன்னு செல்லமா கூப்பிடுவேன். தப்பு இல்ல. ஆ, அதனால என் தம்பியை கூப்பிடுவேன். ஆ, அவள் கேட்டா பாத்தியா? ஆ, இப்ப என் தம்பி இங்க இருந்தா கிட்டுன்னு கூப்பிட்டுருப்பேன். சரி. என் தம்பி தூரத்துல இருக்கிறியா? சரி. என் தம்பி தூரத்துல ஆ, ஆ, எல்லாத்தையும் சோழ பண்ணிட்டு இருக்கிறியா? ஆ, ஆ. அதனால என் தம்பி கூப்பிட்டுமா? ஆ. தம்பி ஓக்கிட்டா. ஏய் ஐயரே, ஆ? அதெல்லாம் நீ போய் வீட்டுல போய் ஆத்துல போய் பண்ணுங்க. வீட்டுல போன எங்க மாமனாரு, மாமியா, மச்சுனு, என் கொழுந்தியா, என் நாக்கு போல எல்லாமே அங்க வந்துடுறாங்கய்யா. பக்கத்து வீட்டாளுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்கய்யா. அதுக்குத்தான் ஊரை கழிப்புன்னு வேற ஊருக்கு வந்தா அங்கேயும் வந்துடுறாங்களா? பெரிய இமுசியா. இல்ல கேளு. அதெல்லாம் இருக்கு போய். தம்பி ஓக்கிட்டா. தம்பி ஓக்கிட்டா. என்னண்ணா கூப்பிட்டீங்க? தம்பி கிட்டா. கிட்ட இருந்தா கிட்டா. சரி தூரமா ஓ கிட்டா கூப்பிடுறோம்ல. சரிங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அப்படியே பல ஆண்டு காலம் ஆகணும் தம்பி. அண்ணா, கால உங்களை எங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? இல்லை எதுக்காக கூப்பிட்டேன்? பஞ்சமண்டபர்கள் இருக்கிறார்கள, பஞ்சில பேண்டவங்களா? ஐயா இடம் கிடைக்காமையா? ஆ, நமது அத்தை மகன் ஆ, பாண்டவர்கள் ஆ. நால்வில் நடுப்பிறந்தவன். நான் எல்லாமே 4 பேர் இல்லை, எல்லாமே நடுவுல தான் பிறக்கணும். அண்ணா, இது எப்ப பிறக்குது யாருக்கு தெரியும்? எல்லாரும் நடுவில் பிறக்கிறது வேற. ஆ, தர்மனுக்கு வீமனுக்கு, ஆ, நகலனுக்கு சகாதேவனுக்கு நடுப்பிறந்தவன் என்று தெரிவிக்க வருகிறேன். ஆஹோ, நடுவுல பிறந்தவங்க. ஆமா, சரி சரி சரி. அவன் பெயர் அர்ஜுனன். அரசுண்டி மீதி எல்லாம் இல்லையாமா? அண்ணா, அல்ல வெட்டி விட்டாங்களா? இந்த கொன்ன வயதை வச்சுட்டு நம்ம பெரிய வியாயம் எனக்கு. ஏன் கிட்ட வசம்பு அதிகமா போட்டாங்க. நால்வில் நடுப்பிறந்தவர் அர்ஜுனன். அர்ஜுனன் அவன் எங்க போய்கிறார் தெரியுமா? எங்க போறாரு?
நீலவண்ண பளிங்குப்பறை ஈஸ்வரன் இடதுகளுக்கு பாசுபதத்தை பெற போறோம். சரி, பாசு பயிர் வாங்க போறோம். பாசி பயிர் வாங்க போறானா? இல்லனா பாசுபதம். பாசுபதம். அங்கு செல்வதாக இருந்தால் தெய்வத்தை பார்ப்பதாக இருந்தால் ஈஸ்வரை பார்ப்பதாக இருந்தால் எப்படி செல்ல வேண்டும்? எப்படி சொல்லணும்? பக்தியாக செல்ல வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா ஆமா. அர்ஜுனன் அப்படிப்பட்டவனா? ஆ, ஆத்து மணலை கூட எண்ணிவிடலாம், அர்ஜுனனின் மனைவி என்னமுடைய என்று சொல்வார்கள். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அதற்காகத்தான் பக்தியாக செல்கிறானா, ஆ, பக்தியை வெறுத்து செல்கிறானா ஆ, சோதித்து பார்க்க வேண்டும். ஆ. சோதித்து பார்ப்பதும் சோதனைக்காலாவது என்னை விட தலை சிறந்தவர் தாங்கள் தானே. தம்பி அப்படியெல்லாம் சொல்லாதடா. நீ சோதனை பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லுதுன்னா ஊரே களி பண்ணி வேற ஊருக்கு வந்துட்டு. இங்க சோதனை பண்ண முடியாது, வெளியூர் போய் சோதனை பண்ணிட்டு போயிட்டா. தம்பி, ஆ. அதாவது நீ எப்படி தெரியுமா, ஆ. உலகத்துல நானும் ஒரு இடத்துல சோதனை பண்ணலாம், நீ உலகத்தையே சோதனை பண்ணி பாக்குறவன் நீ. உலகத்தை சோதனை பண்ணாலும் காட்டக்கூடியவன். நம்ம குமராமலை ஊரையே சோதனை பண்ற பாத்தியா? அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அது மாதிரி நல்லது செய்வான். தம்பி, ஆ. அந்த மாதிரி சோதனை பண்றது நான் தம்பி குடும்பம் போய் நான் நினைச்சேன். சரி காரணம் இல்லாம காரியம் இருக்காது, காரியம் இல்லாம காரணம் இருக்காது. சரி இப்ப நீ சொன்ன மாதிரி நான் சோதனை பண்ணல, சோதனை பண்றேன். ஆனா உன்னை நம்பி போறது தாண்டா பயமா இருக்குது. ஏன் இவனுக்கு என்னலாம் குறை வச்ச? என்ன போய் குறை வைக்கல. என்ன காடு கொடுக்கலையோ, தோட்டம் கொடுக்கலையோ, சொத்து கொடுக்கலையோ, சோகம் கொடுக்கலையா, வீடு கொடுக்கலையா, காடு என்ன உனக்கு ஒரு அண்ணன் தம்பிக்கு அண்ணனுக்கு ஏதாவது நான் குறை வச்சிருக்கேன்னா? நீ கொடுத்து எல்லாம் எதுக்கு ஆகுது? ஏன் எல்லாம் சின்ன பையன் பார்த்தா ஏன் ஓய் நீங்களே கேளுங்க. சொல்லு. இவன் என்ன தெரியுமா பண்ணியா? என்ன நான் பண்ணேன்? நான் சின்ன பையனா இருக்கும்போது ஆ. என்னை குனிய வச்சு வெண்ணெய் எடுத்தவன் தானே இவன். நீ அண்ணா. சின்ன பையனா இருக்கும் கொஞ்சம் பதமா இருக்கணும். அப்படி கேட்கலாமா? நீ குனிய வச்சு வெண்ணெய் எடுத்தவன் தானே. அண்ணா அது உண்மைதான். ஆ. ஏன்னா எட்டாத உயரத்தில் இருந்தப்பறம் அந்த உரி இருக்கு பாத்தியா? ஊரியில ஏய் ஊரில் உரி, உரி. ஊரி 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 ஊரி. உரியில் இருந்துச்சு, ஆ. அது எட்டுல. நான் சின்ன பையன், நீ பெரியவன் தானே, ஆ. அதனால உன்னை குனிய வச்சு உன் மேல ஏறி அந்த உரியில இருந்து வெண்ணெய் எடுத்து 2 பேர் தானே சாப்பிட்ட. எங்கோ 2 பேர் சாப்பிட்ட, நீ பூரா எல்லாத்தையும் வளைச்சு தின்னுபுட்டு வெறும் சட்டி கொடுக்கணும். நான் சட்டி நாக்கு விட்டு நக்கிற கொஞ்சம் கூட கிடைக்க மாட்டேங்குது. எப்படியே அது சென்னி இல்ல, ஏதோ அதுவே முடிஞ்சு போகுது. அப்புறம் என்ன? ஏன் தம்பி, நான் திண்ணியை பிடிச்சி நடக்காம என் துணியை பிடிச்சி நடந்தே இல்ல. துணி 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 பிடிச்சி நடந்தே இல்ல. நீங்க பெரியவங்க இருந்தா சின்ன பையன். அப்ப நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம். ஆமா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் ஆ. 2 பார்த்து வீட்டை பார்த்து பங்கு விரிக்கலாம், பங்கு விரிச்சோம். ஆமா பங்கு விரிக்கிறப்ப நீ மட்டும் நல்ல வீடு வச்சுக்கிட்டு, வெள்ள படுத்து தூங்குறாங்க, அது மாதிரி நீ பங்கு மட்டும் விரிச்சோம். நல்ல வீடு வச்சுக்கிட்டு ஆ. எனக்கெல்லாம் நடுவுல கிழிஞ்சு போன வீடு கொடுத்து, ஓட்ட வீடுங்கிறியா? ஓட்ட வீடு கொடுத்து, ஆ. அது பாட்டுக்கு காலகாலத்துல வெயில் சுண்ணீர்னு மூஞ்சிலே அடிக்குதுடா. அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க புஜபல படித்தவன் பாரு, இப்படி இருக்கிறீங்க, ஆமா நான் ஒல்லியா இருக்கிறேன். ஆமா. ஏன்னா ஆ. காலையில எந்திரிச்சேனே ஆ. சூரியன் ஒளி வீட்டில் பட வேண்டும். உண்மைதான் உண்மைதான். சூரியன்